அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுரையில் தொடங்கி இப்போ மதினா வந்தாச்சு நம்ம உணவளிப்பும் குழு. அல்ஹம்துலில்லாஹ், இதுவரைக்கும் மதுரையில் சில ஏழைகளுக்கும் வழிப்போக்கர்களுக்கும் நமது குழு சார்பாக உணவு அளித்து கொண்டு வந்திருந்தோம். இப்பொழுது மதினாவில் இருக்கிறதுனால இங்கேயும் நம்ம தொடங்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வோட உதவி தான் இது. இங்கே உள்ள ஏழைங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்மளே கையால் செஞ்சு நம்ம உணவை கொடுத்துட்டு வரப்போகிறோம். வாங்க நம்ம உணவை எடுத்துகிட்டு ஏழைகள் இருக்கிற இடத்த நோக்கி போகலாம். இங்கே எங்ககிட்ட வண்டி வசதிலாம் எதுவும் கிடையாது. ஸோ டாக்ஸியில் தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து ஹரம்க்கு 5 ரியால் கொடுத்தா போய் இறக்கி விட்ருவாங்க. ஹரம்க்கு பின்னாடி தான் நம்ம இப்போ போக போகிறோம். வாங்க போகலாம். பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து மறைந்த ஊர் இதுதாங்க. எவ்வளவு ஒரு பரக்கத் பொருந்திய நகரம் தெரியுமா இந்த மதினா. சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். இப்போது நம்ம வர வேண்டிய இடம் வந்தாச்சு. பார்சல் எல்லாமே எடுத்துகிட்டு அந்த மக்களை நோக்கி போகலாம். பாருங்கள், இவங்கெல்லாம் அகதிகள் மாதிரி இங்கே தங்கியிருக்காங்க. எப்போயாவது ஒரு வாட்டி இந்த மாதிரி யாராவது சாப்பாடு கொடுத்தா தான் இவங்களுக்கு. வேறு நாட்டிலேருந்து இங்கே தங்கியிருக்காங்க. நம்மளை மாதிரி யாராவது உணவு கொடுத்தா மட்டும்தான் இவங்களுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சாப்பாடை எவ்வளவு வேகமாக போய் வாங்குறாங்க அப்படின்னு. எவ்வளவு நாள் சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்களோ. சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் சாப்பாடோட அருமை. இப்படி யாராவது நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு இவங்க காத்துட்டு இருந்திருக்காங்கங்க. இந்த மாதிரி யாராவது கொடுக்கும்போது எங்கே நமக்கு சாப்பாடு கிடைக்காம போயிருமோ அப்படின்ற ஒரு ஏக்கத்தில் இவ்வளோ வேகமாக போய் இந்த சாப்பாடை வாங்கிக்கிறாங்கங்க. நம்மெல்லாம் 3 நேரமும் நல்லபடியாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் அதுக்காக. ஆனால் இங்கே பாருங்களேன், ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்காம இவ்வளோ பேர் இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்விற்கே புகழனைத்தும். மதுரையில் தொடங்கி மதினா வரைக்கும் நம்ம உணவளிப்பும் குழு வந்தாச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நீங்களும் உங்களோட பொருளாதாரத்தை அல்லாஹ்விற்காக அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். ஏழைகளுக்கு உணவளியுங்கள், பிறரையும் உணவளிக்க தூண்டுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.